அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கடாய் பன்னீர் பண்ணலாம் வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும், பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் மல்லி விதை கொரியாண்டர் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் இதெல்லாம். இதுதான் அந்த கடாய் மசாலா பவுடர். அதுக்கப்புறம் சீரகம் 2 ஸ்பூனு, பட்டை கிராம்பு ஏலக்காய் 2 கிராம்பு 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை 1 இன்ச்சு. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6-7 சிவப்பு மிளகா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கடாய் பன்னீர் இதே மாதிரி தான், சேம் ப்ராசஸ். கடாய் சிக்கனும் நம்ம பண்ணலாம். இந்த பவுடர் மட்டும் நம்ம செஞ்சு வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் நான் பெல் பெப்பர்ஸு வெங்காயம்லாம் குட்டி குட்டியாக டைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீனு, எல்லோ, ரெட்டு, ஆரஞ்சு எது இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நம்ம லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி வெங்காயமும் அந்த கேப்சிகமும் எடுத்துக்கிற போகிறோம். கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருக்கணும், அதனால் ரொம்ப சாட்டே பண்ணிடக்கூடாது. நம்ம கடாய் பன்னீர்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் அந்த பெல் பெப்பர்ஸ்லாம். அதனால லைட்டாக ஒரு 2 to 3 நிமிஷம் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த ஷாலோ ஃப்ரை பண்ணதை எடுத்துக்கலாம். அதே பேனில் நான் க்யூபாக பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடுமே லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு எடுத்தால் போதும். இதையும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதே பேன்லேயே நம்ம கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு சீரகம் இருக்குல்ல, 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் சீரகமும் நல்லா சாட்டே பண்ணி கொடுங்க. லைட்டாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நல்லா சாட்டே பண்ணி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோ பியூரி பண்ணி வச்சது அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒன்று பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்கணும். இந்த கடாய் பன்னீர் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்தி நான்கெல்லாம். இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஃப்ரைட் ரைஸோடையும் சூப்பர் காம்பினேஷன் இது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பிளாக் பெப்பர், சிவப்பு மிளகாலாம் போட்டு அரைச்சிருக்கோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம மல்லி, அதுக்கப்புறம் அந்த கரம் மசாலா, பட்டை கிராம்பெல்லாம் நம்ம அரைச்சிட்டனால அது எந்த பவுடரும் நம்ம இதோட ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ அந்த கடாய் பவுடர் இருக்குல்ல, நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நான் மேகி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இது போடுங்க, இது ஆப்ஷனல் தான். இது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கொஞ்சம் அந்த மசாலா கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த டொமேட்டோ அரைச்சிருந்தோம்ல, அதிலே கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு அதை இதோட கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இல்லாட்டி மசாலா கீழே அடி பிடிச்சி கருகிரும். அதனால் கொஞ்சம் வாட்டர் இப்போதைக்கு போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் கேஷ்யூ நட் இருக்குல்ல, அது ஒரு 6-7 கேஷ்யூ நட் ஊற வச்சு அதை கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல பன்னீர், அதை ஆட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் நம்ம பெல் பெப்பர்ஸும் அந்த வெங்காயம் இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்குமே. எல்லா காய்கறியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பசங்களுக்கு. கேப்சிகம்லாம் ரொம்ப நல்லதுனால இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட நம்ம ஸ்கூலுக்கு சப்பாத்தியோடு கொடுத்து விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. உப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் போதும். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக சூப்பராக நம்மளோட கடாய் பன்னீர் ரெடி ஆயிரும். கொஞ்சமாக உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கசூரி மேத்தி இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லை. இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சூப்பரான இப்போது கடாய் பன்னீர் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சேம் ப்ராசஸ் நம்ம கடாய் சிக்கன் கூட பண்ணலாம். நீங்கள் மஷ்ரூம்லேயும் ஒரு தடவை இதே மசாலாவோட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதோட வீட் பராட்டா வந்து செஞ்சுருந்தேன் நான். இது 2 காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அடுத்த ரெசிபி வந்து பனானா மஃபின்ஸ் பண்ணியிருக்கேன். வீட்டில் பனானாலாம் பழுத்துச்சுன்னா வேஸ்ட்டாக தூக்கி போட வேணாம். இந்த மாதிரி மஃபின்ஸ் ஒரு தடவை செஞ்சு ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விடுங்க. சூப்பராக பிள்ளைங்களுக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு வருவாங்க. என்கிட்ட ஒரு வாழைப்பழம் இருந்துச்சு. நான் அதை எடுத்துகிட்டு நல்லா ஒரு பெரிய பவுலில் போட்டு ஃபோக்கு இல்லாட்டி ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபோக்கில் இல்லாட்டி ஸ்பூனில். இந்த பனானா ஃப்ளேவரில் கொஞ்சம் கூட இருந்தால் நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். 1 கப்பு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லாட்டி எண்ணெய் ஆயில் வந்து ஒரு 50 கிராம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 50 ml ஆயில், அதாவது ஃப்ளேவர்லெஸ் ஆயில் இல்லாட்டி பட்டர், அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மைதா இருக்குல்ல அது ஒரு 100 கிராம்ஸ் 1 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேண்டாம். பேக்கிங் சோடாவும் வேணாம். ஒரு சில நேரம் பேக்கிங் சோடாவில் கசப்பு தன்மை வந்துடும். அதனால் பேக்கிங் சோடா வேணாம். இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் எனக்கு ஒரு பனானாவில் 6 மஃபின்ஸ் வந்துச்சு. நான் பாதாம் வந்து க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் பாதாம் இல்லாட்டி கேஷ்யூ போட்டுக்கலாம். இல்லாட்டி வெறும் ட்ரை ஃப்ரூட்ஸில் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ போட்டுக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி, சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பனானா பிடிக்கும்னா கொஞ்சமாக கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போரிங் கன்சிஸ்டன்சி, அதாவது ரொம்ப தோசை மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது, திக்காக இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். ஏன்னா கொலக்குலன்னு ஆயிடுச்சுன்னா வெந்து வராது. இன்னும் எனக்கு ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் இன்னும் நான் கொஞ்சம் பால் விட்டு கலந்து எடுத்துக்கிட்டேன். மஃபின் ட்ரே வந்து நான் லைனர் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் பட்டர் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு மஃபின் ட்ரே முக்கா போட்டுக்கோங்க. ஏன்னா அது பொங்கி வரணும்ல, அதுக்காக. எனக்கு 6 வந்துச்சு அப்ராக்சிமேட்லி இந்த ஒரு பனானாக்கு. ஸ்நாக்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீயோட சாப்பிட நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோடய பிள்ளைங்களுக்கு பனானாவே பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி நான் செஞ்சு கொடுத்தேன். அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லைட்டாக ஒரு தடவை டேப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அவனில் வந்து 350 டிகிரியில் 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. எனக்கு 20 மினிட்ஸில் வேகலை, இன்னொரு 5 மினிட்ஸ் ஆச்சு. அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் அவன் எப்படின்ட்டு. ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க அவனை ஒரு 10 மினிட்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்து பார்த்தேன், வேகலை. திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தேன். டூத்பிக் விட்டு பார்த்தா நல்லா வெந்திருந்துச்சு. சூப்பராக வந்துருந்துச்சு புசு புசுன்னு. பயங்கர சூடாக இருந்துச்சுங்க. எடுக்கக்கூட முடியல. சரி எடுத்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி எடுத்து பார்த்தேன். சூடாக இருந்துச்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக
நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. இது ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். பனானா மஃபின்ஸ் அப்படி பனானா உங்களுக்கு வேணான்னா நீங்கள் கொக்கோ பவுடர் சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். இல்லாட்டி இதே அளவில் ட்ரை ஃப்ரூட்ஸு டூட்டி ஃப்ரூட்டின்னு போட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளேவரில் வேணுமோ அந்த மாதிரி எசன்ஸ் மட்டும் நீங்கள் போட்டு செய்யலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.